எல்லாரும் உட்காருங்க. இந்த 4ஆம் சங்கீதத்தில் இது நீங்கள் பார்க்கும்பொழுது இதில் ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் இதில் அடங்கியிருக்கும். நிறைய பேர் சங்கீத பகுதியை எப்படி தெரியுமா எடுப்பாங்க? நான் வேதாகம கல்லூரி படிச்சிருக்கேன், காலேஜ் டிகிரியும் முடிச்சிருக்கோம். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் எத்தனை பேரில் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல, ஒரு வேதத்தை அப்படி எடுப்பாங்க, அப்படியே காலையில் எந்திரிச்ச உடனே இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி வேதத்தை திறப்போம். ஆண்டவரே, காலையிலே நான் அந்த வேதத்தை திறக்கிறேன், என்கிட்ட நல்லபடியாக பேசுங்க ஆண்டவரேன்னு திறப்போம். வசனம் என்ன வருமோ அதுதான் அந்த நாளில் நமக்கு நல்ல வசனமாக எடுத்து நம்ம பார்ப்போம். ஆனால் அதில் வர்ற வசனம் என்னவோ தெரியுமா இருக்கும்? ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீ நாண்டு கொண்டு சாவாயின்னு வரும். அதை நம்ம எடுத்துப்போமா? ஏன் எடுத்துக்க மாட்டோம்? மறுபடியும் கண்ணை மூடுவோம், மறுபடியும் வசனத்தை எடுப்போம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு வரும். அப்போ உடனே பார்ப்போம், ஆண்டவரே என்கிட்ட பேசிட்டீங்க, உன்னை நாண்டு கொண்டு சாவாயின்னு சொன்னதும் அந்த வசனம் தான், அந்த வேதம் தான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னதும் அந்த வேதம் தான். ஆனால் எடுத்துக்கிற விதம் தான் வேற. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேத வசனம் அருமையாக சொல்லுது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அவர் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் உருவாக்குகிற தெய்வன். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளைக்கு உன்னுடைய சூழ்நிலைமை மாறும். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு நாளைக்கு உங்களுடைய சூழ்நிலைமை மாறும். ஒரு நாளைக்கு உன்னுடைய சூழ்நிலைமை மாறும். இங்கே யாரும் இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பாடுகளையும் நம்ம கடைசி வரைக்கும் நம்முடைய மரணம் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகிறதுக்காக யாருமே இங்கே பிறக்கலை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும். தேவன் மாற்றுவார். அந்த வசனத்தை யாராவது வாசிங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில். யார் கூப்பிடும் பொழுதுங்க? நான் கூப்பிடும் பொழுது, நீங்க கூப்பிடும் பொழுது எனக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு செவி கொடுங்க. எனக்கு அடுத்து வாசிங்க. நெருக்கத்தில் இருந்த எனக்கு, கஷ்டத்தில் இருந்த எனக்கு, நான் பாடுகளில் இருந்த எனக்கு, நான் கண்ணீரோடு நான் படுத்துட்டு இருக்கும் போது, நான் ரொம்ப வியாதியஸ்தனா இருக்கும் போது எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் ஆண்டவரே. எனக்காச்சும் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளாச்சு இதை நினச்சி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பேசியிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஒன்று மாத்திரம்தான். கண்ணை மூடனாலே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது, ஆண்டவரே ஒரு 1 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன், அந்த லோனை மாத்திரம் எப்படியாச்சும் அடைச்சிருங்க. கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்குறோன்னு மட்டும் தான் சொல்லுது, ஹல்லேலூயாவை காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லாரும் அந்த 1 லட்ச ரூபாயை அடைக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். பிரியமான தெய்வ ஜனங்களே, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எத்தனை பேருக்கு ஆகாரம் தெரியும்? ஆகாரம் தெரியுமா? சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவோம்? 3வது தெரு இருக்கிற ஒருத்தங்களை பற்றி பேசும்போது கிங்ஸ் பேக்கரியில் கேட்கும் சத்தம், நம்மளுக்கு கேட்குமா இல்லையா? ஆனால் சர்ச்சில் ஹல்லேலூயான்னு சொல்லும் போது ஹல்லேலூயா சத்தமே கேட்காது. இந்த ஆகாருடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால், ஆகார் ஒருவேளை ஆபிரகாமினால் தள்ளப்பட்டிருக்கலாம், இந்த ஆகார் ஒருவேளை சாராளினால் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் அவளை நினைத்தருளினார். தேவன் ஆகாரின் கண்ணீரை தொடுத்து ஆகாருடைய குழந்தைக்கும் இவளுக்கும் ஆண்டவர் வனாந்திரத்திலே ஊற்று கண்ணீரை ஏற்படுத்தினார், தாகத்தை தீர்த்தார். இந்த ஆகார் சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஒருவேளை இங்க இருக்கிற உங்களில் எத்தனையோ பேர் நீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குன்றி குறுகி போயிருக்கலாம் ஆண்டவரே, நான் இனி என்னால் எழும்பவே முடியாதுன்னு நினைத்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் நினையாத நேரத்தில் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் அற்புதமும் வாழ்க்கையில் செய்யறோம்னு சொல்லி. ஒருவேளை அது நம்ம தூங்கிட்டு இருக்கிற நேரம் கூட அது நடக்கலாம். அது போலதான் அந்த ஆகாருக்கும். அந்த சமுதாயத்தினால் வெறுக்கப்பட்டால் ஆகார். அவங்க சற்றும் யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க.
அந்த திக்கு திசையில்லாத இடத்துல, அந்த தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்திரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல அவளுடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு ஒரு ஊற்று கண்ணீரை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொல்லி அவன் சற்று யோசித்திருக்க மாட்டாங்க. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைத்திருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆரம்பம் எங்க இருக்கிறது, முடிவு எங்க இருக்கிறதுன்னு தெரியலையே சாமி. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்று ஒன்று உண்டு. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், என் வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஆகாருக்கு ஒரு வழியை உருவாக்கின தேவன் எனக்கு நமக்கும் அவர் ஒரு வழியை உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 38 வருடமாய் ஒரு வியாதியாஸ்தன் அந்த பெதஸ்தா குளத்துக்கிட்ட படுத்துட்டு இருந்தான். எத்தனை பேருக்கு தெரியுங்க? எத்தனை வருஷமா இருந்தாங்க? 32 வருஷமாவா? 38 வருடமாய் படுத்து கொண்டு இருந்தான். அவன் ஒரு நாளைக்காச்சும் யோசித்து பார்த்துருப்பானா? 38 வருடம் கழிச்சு எனக்கு ஒரு ஆசீர்வாதம், எனக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பானா? 38 வருஷம் கழிச்சு என்னுடைய வியாதியை என்னை விட்டு போகணும்னு சொல்லி நினைச்சு பார்த்துருப்பானா? அவன் நினைச்சு பார்த்துருக்க மாட்டான். நினையாத நேரத்தில் செய்கிறவர் தான், நினையாத நேரத்தில் ஆசீர்வாதங்களை செய்கிறவர் தான் நம் தேவன். நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை அந்த 38 வருஷத்துல அவன் எப்போ வேணாலும் மறிச்சு போயிருக்கலாம். அந்த 38 வருஷத்துல அவன் யார்கிட்ட ஒருவேளை விஷம் வாங்கி கூட குடிச்சிட்டு செத்து போயிருக்கலாம். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. அந்த 38 வருஷமா அந்த குளத்துல எப்படியாச்சும் யாராச்சும் நம்மளை தூக்கி போட்டா கூட ஒரு ஆசீர்வாதம் வந்து விடாதா? பிரியமான தெய்வச்சனங்களே, அவன் முடவன், ஒன்றுமே இயலாதவன் கூட 38 வருஷமா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு அவன் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது கேளுங்க. நீங்க கேட்டாதான் கிடைக்கும். ஒரு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தை ஏன்டா அழுகுறன்னு சொல்லி அந்த குழந்தைய அடிக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு பால் வேணும். ஹல்லேலூயா. நீங்க கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பார். 38 வருடம் கழித்து ஆண்டவர் எப்படி அவனுடைய எல்லா விதமான சாப கட்டுகள் இருந்தும் பாவ கட்டுகள் இருந்தும் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு அவனுக்கு கொடுத்தாரோ, அது போல தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்க நம்முடைய கட்டுகளை அவளுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது வசனத்தை வாசிங்க. அடுத்து வாசிங்க. மறுபடியும் வாசிங்க அந்த 3வது வசனத்தை. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. பக்தியுள்ளவனை கர்த்தர் யாருக்காக தெரிந்து கொண்டார்? யாருக்காக? அவருக்காய் அவர் தெரிந்து கொண்டார். அறியுங்கள். போதுங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா பார்க்கணும். இந்த புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல சகேயுன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவான் ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதுங்களா? ஒரு சூப்பரான மனுஷங்க. மற்றவருடைய பார்வையில் ஒருவேளை அவன் பாவியா இருந்திருக்கலாம். மற்றவருடைய பார்வையில் அவன் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவனா இருந்திருக்கலாம். மற்றவருடைய பார்வையில் ஒருவேளை அவன் ஒரு ஆயக்காரனா இருந்திருக்கலாம், வரி வசூலிப்பவனா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சகேயுவை தேடிதான் இயேசு கிறிஸ்து சென்றார். அந்த பாவி ஆயக்காரனான சமுதாயம் வெறுக்கப்பட்ட அந்த சகேயுவை தேடி தான் ஆண்டவர் போனார். இவன் இயேசு கிறிஸ்துவை தேடி போலங்க. இந்த இயேசு கிறிஸ்து தான் அவனை தேடி போறார். யார் இந்த உலகத்துல நான் பாவி ஆண்டவரை, என்னால ஒண்ணுமே முடியல சாமி, நீங்களாம் என்னை ஆசீர்வதிப்பீங்களான்னு சொல்லி எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வராரு. ஐயோ என் புள்ள, என் மகன் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, என்னுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவைப்படுது. ஆண்டவர் அந்த சகேயுவை தேடி போனார். தெய்வஜனமே, அவனுடைய வீட்டுக்கு அவனை தேடி மாத்திரம் போல, அவனுடைய வீட்டுக்கும் போறாரு. அவன் வீட்டில் உட்காந்து ஒரு நல்ல சுவையான சாப்பாடும் சாப்பிட்றாரு. மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு பாவியோட வீட்டில் போயிட்டு அந்த மனுஷன் போயிட்டு உட்கார்ந்து சாப்பிட்றாரு. அவன் யாருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான்? யாருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டான்? ஆபிரகாமின். என்ன ஒரு ஆசீர்வாதங்க! எங்க பாவி ஒரு பாவம் பண்றவனுக்கு ஆண்டவர் யாருடைய பிள்ளையா மாற்றார் அவனை? நீ எவ்வளவு பெரிய பாவியா வேணா இருங்க,
ஆனா ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்த பிறகு நீ ஒரு ஆபிரகாமின் பிள்ளையாய் நீ மாறுகிறாய். உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய பாவ கரைகளாலும் வேணாலும் மூடப்பட்டிருக்கட்டும், இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்தார், உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாறி போகுது. உன்னுடைய வாழ்க்கையை மாறி போகுது. சில நேரத்தில் நம்ம கண்ணீர் கதறி மார்த்தாளை போல மரியாதை போல, ஐயோ என் வாழ்க்கையில இனி என்னால் எந்திரிக்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம போராடுறோம். ஐயோ ஏசப்பா என் வாழ்க்கை எங்க போய் முடிய போதோ தெரியல ஆண்டவரே. அருமையான பாஸ்டர் ஐயா ஒரு சூப்பரான ஒரு பாட்டு பண்ணாங்க. அது ரொம்ப எனக்கு பிடிச்சமான பாட்டுங்க. எனக்கு பெர்க்மன்ஸ் ஐயாவோட பாட்டு, இந்த வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா உம்மை தவிர. ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற என்ன வேணும் ஆண்டவரே, வேற என்ன வேணும் ஆண்டவரே, வேற என்ன வேணும் இந்த உலகத்தில் நமக்கு? நீ எவ்வளவு பெரிய பாவியா வேணாலும் இரு, நீ யாரை வேணாலும் இரு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் நம்ம சர்ச்சுக்கு போனோம்? இந்த 38 வருஷமா வியாதிப்பட்டிருந்த மனுஷன் உங்களை போல என்னை போல அவரும் அன்னைக்கு நினைச்சிருந்தாருன்னா அந்த அப்படிப்பட்ட ஒரு விடுதலை அவரால் வாங்கியிருக்க முடிஞ்சிருக்காது. உங்களை போல என்ன போல அந்த ஆகார் நினைத்திருந்தால் அந்த வனாந்தரத்தில் அவளுக்கும் அவளுடைய குழந்தையின் தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு ஊற்றுக்கண் அந்த இடத்துல வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல எப்படி இருக்கும்? இன்னைக்கு அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு அந்த விசுவாசத்தின் பிரகாரம் தான் நம்ம நடக்கிறோமா? இன்னைக்கு பாஸ்டர் என்ன பண்றாரு, சில நேரத்தில் அவரோட ஆவி ஆத்மா சரீரமெல்லாம் பொங்கி வளைஞ்சு போற மாதிரி அவர் பிரசங்கம் பண்ணுவார். நம்ம சைலண்டாக உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இப்படி முக்காடை போட்டு அப்படியே பண்ணிட்டு இருப்போம். என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே ஒரு வார்த்தை தான் பாஸ்டர் கிட்ட சொல்லுவோம், ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். எந்த ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? நல்ல ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை அசுத்த ஆவியில ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கு சரியா வேதத்தை நம்ம வாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு வேதத்தை சரியா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த வேதத்தை படிச்சா சில நேரத்தில் நமக்கு கசக்குது. இந்த தேவன் தான் அந்த ஆகாருக்கும், இந்த தேவன் தான் அந்த சகேவுக்கும், இந்த தேவன் தான் அந்த 38 வருஷமா படுத்த படுக்கையா இருந்த அந்த மனுஷனுக்கும் விடுதலையை கொடுத்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு, அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு ஆண்டவர் தேவனா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் ஒரு காலம் ஒரு தலை குனிந்து போக மாட்டார். பிரியமான தேவன், அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஒருவேளை உங்களுடைய புத்தியும் என்னோட புத்தியும் மாறி போகலாம். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? பக்கத்தில் போய் சொல்லலாம், அவன் இருக்கானே ஐயோ ரொம்ப மோசம், ஒட்டஞ்சத்திரமே இவனை பற்றி பேசுதுங்க அப்படின்னா சொல்கிறாங்களா இல்லைங்களா? ஐயோ பிரதர் அவர் ரொம்ப மோசம், அங்கே போயிட்டு இருக்காங்களாம், இங்கே இப்படி வராங்க அப்படின்னா சொல்கிறாங்களா இல்லையா? பிரியமான தெய்வ ஜனங்களே, ஒன்று மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. இன்னைக்கு அருமையான பாஸ்டர் ஐயா சொன்னார், மியான்மர் நாட்டில் இன்னைக்கு காலையில் வந்த தகவல் படி 10,000 பேர்கிட்ட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. 10,000 கிட்ட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. தாய்லாண்ட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு கிட்ட செத்து போயிருக்காங்க. இந்த எர்த்குயிக் அதனுடைய தாக்கம், நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்டுகளுக்கு அந்த அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு 7.7 அப்படின்ற ஒரு ரிக்டர் அளவில் அடிச்சிருக்கு நிலநடுக்கம். ஒருவேளை அவங்க என்ன சொல்றதுங்க, இந்த இருந்தாலும் நம்மால் என்ன சொல்லியிருப்பான், கடவுள் மேலே பழிய போட்டிருப்பான். இப்போ ஒரு இயற்கை சீற்றம் நடந்திருக்கு. இந்த இயற்கைக்கு யார் காரணம்? யாரால பங்கெடுத்துக்க முடியுமா? யாராலும் பங்கெடுத்துக்க முடியாது. இது இயற்கை. இந்த உலகம் இப்படித்தான் அழியும். ஏன்னு கேட்டா உங்களாலையும் என்னாலையும் முழுமையா இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ப முடியல. நம்ம இன்னைக்கு பேருக்கு கிறிஸ்தவனா இருக்கிறோமா இல்ல உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறோமா? இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவனா இருக்கிறோமா இல்ல உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறோமா? நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் தாமதமா இருக்கட்டும். 38 வருஷம் அவனுக்கு போச்சு, நமக்கு 40 வருஷம் போகட்டுமே. ஒருவேளை சாராலாலும் ஆபிரகாமாலும் தள்ளப்பட்டு உன் வாழ்க்கையில வனாந்திரம் போல உன் வாழ்க்கை, நீயும் ஒரு நாளைக்கு நடு ரோட்ல வா. இருந்தாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல வருவார். அந்த நீ நடு வீதியில் நிற்கும் பொழுது தேவன் உன்னை தேடி வருவார்.
ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, என் மாமியார் என்னை துன்புறுத்துறாங்க, என் மாமியார் துன்புறுத்துறாங்க, என் கணவன் என் மனைவி சரியில்லை, என் குழந்தைகள் என்ன சரியில்லைன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போராடலாம் ஆசீர்வாதத்துக்காக. நீங்கள் நினையாத நேரத்தில் தேவன் உங்களை தேடி வருவார். நீங்கள் நினையாத நேரத்தில் தேவன் தேடி வருவார். நீங்கள் செய்வதில் ஒன்றே ஒன்று மாத்திரம்தான், இந்த வசனத்தில் உள்ளவைகளை எல்லாம் பற்றி கொள்ளுங்க. இது இந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஜீவன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழி, அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன், அவர்தான் நம்முடைய இருண்டு போன வாழ்க்கையின் வெளிச்சம். இதை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாள் விடுதலை உண்டு. இதை விசுவாசிப்பீர்களா? விசுவாசிப்பீர்களா? ஒருவேளை இந்த காலை பொழுதுல இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அருமையான அந்த ஓய்வு நாளில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் ஆண்டவரே நான் எத்தனையோ நேரத்தில் உண்மை நான் மறுதளிச்சிருக்கிறேன் சாமி, இனி என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டேன். இவர்களுக்கு இந்த வேதத்தில் சொன்னது போல இவர்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதம் எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லுங்க. நம்புங்க, தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை கொடுத்த அருமையான போதகர் ஐயாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷம் கழித்து தான் நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் அதை நேற்று நான் பாஸ் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நான் பிரசங்கமெல்லாம் பண்ணி நான் ரொம்ப 8 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. அருமையான பாஸ் ஐயா சொன்னார், உங்களுக்கு பாஸ் ஐயா எனக்கு மாமா எனக்கு. அப்புறம் எனக்கு காமெடி பண்ணார், ஏன் மாப்பிள்ள ரொம்ப பாவம் பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள அப்படின்னாரு. ஐயா பாவமெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, 8 வருஷத்துக்கு அப்புறம் இதை பிடிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, 8 வருஷமாக உலகத்துக்கு நான் வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. ஆனாலும் தேவன் என்னை பயன்படுத்தினார். நான் என்றைக்குமே இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு நான் பயப்பட மாட்டேங்க. மனசுக்குள்ளே இருக்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுறது, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம சொல்லிட்டு போயிடும். அது ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் தேவன் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எத்தனை பேர்? நல்ல ஒரு ஆலோசனை கேட்டோம், அப்படித்தானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் தேடி போனால்? இந்த 3 காரியங்களை பார்த்தோம். 3 காரியங்களை யார் தேடி போனார்? ஏசப்பா தான் தேடி போனார். ஹல்லேலூயா. கூப்பிட்ட ஆகாரனுடைய சத்தத்துக்கு 38 வருஷமாக படுத்து கிடந்த வியாதியை தேடி பெதஸ்தா குளத்திற்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? போனார். கடைசியில் சகேவை தேடி போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தேடி ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டாரு. கடைசியில் அவன் கர்த்தரை விட்டு போகனான். யாருங்க? யாருங்க? யூதாஸ்காரியத். ஒருத்தனை தேடி போவார், அவனை தன் பக்கத்தில் வச்சுக்குவார். ஆனால் ஒரு சில பேர் என்ன செய்யணுமோ அந்த உலக ஆசைக்காக என்ன செஞ்சிருவான்? ஓதறிட்டு இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அருமையான சகோதரன், இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலோசனை கொடுத்தார். உங்களை தேடி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அவர். அவர் நம்மளோடு இருக்க விரும்புகிற தேவன் அவர். அவரை விட்டுட்டு போகக்கூடாது. ஆமேன். நான் சத்தியத்திலிருந்து சத்தியம் எடுக்க விரும்பலை. இது வரைக்கும் கர்த்தர் அருமையான சகோதரனோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனோடு இருக்கும்படியாய், கர்த்தரோடு இருக்கும்படியாய் கர்த்தர் துடிக்கிறார். வேற ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப துடிக்கிறார். ஆமென். நம்ம தான் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஒரு பள்ளிக்கூடம் இருந்ததா, இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன கதை சொல்லிட்டு முடிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் எப்போ பார்த்தாலும் டீச்சர் உள்ளே வந்தால் இந்த மாதிரி சேரில் மாணவன் உட்காந்துருப்பாங்களா, மாணவர்கள் உட்காந்துருப்பாங்களா, சேரில் மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. இந்த வாத்தியார் உள்ளே வந்தால் எல்லா மாணவர்களும் எழுந்து நிற்பாங்களா. ஒரு மாணவன் மாற்ற என்ன செய்ய மாட்டானா, எந்திரிச்சு நிற்கவே மாட்டானாமா. அவனை அடித்து பார்த்தாங்களா, திட்டி பார்த்தாங்களோ, கோவப்பட்டு பார்த்தாங்களோ, என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க. அந்த மாணவி கடைசி வரைக்கும் எந்திரிக்கல. ஒரு தடவை பிரின்ஸ்பால் முன்னாடி நிற்க வச்சு அவனுக்கு அடித்து கொட்டி, இவன் எப்போ பார்த்தாலும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு எதாவது பண்ணுங்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் உடனே பிரின்ஸ்பால் அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டு, இனிமேல் என்ன செய்யணும், ஒழுக்கமாக இருக்கணும். வேறு வழி இல்லாமல் வந்து என்ன செஞ்சிட்டானா, ஸ்கூலில் உட்காந்துட்டான். மறுபடியும் அதே டீச்சருடைய அந்த ஒரு நேரம் வந்தது. மீண்டும் அந்த வகுப்புக்குள்ளே அந்த டீச்சர் போனார். போன உடனே எல்லா மாணவரும் எழுந்தாங்க. அவனுக்கு கூட சேர்ந்து
எந்திரிச்சு நின்றுக்கிட்டான். இந்த டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம அந்த மாணவனுக்கு ஒரு நல்ல சரியான பாடத்தை புகுட்டதுனால அவன் இப்போ பயந்து நடுங்கிட்டான் அப்படின்னு நினச்சேன். இப்படி தாண்டா உன்னை இப்படி சொன்னதை நீல கேட்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த மாணவன் சொன்னானா, டீச்சர் நீங்கள் வேணாம் நினச்சிக்குங்க, நான் எந்திரிச்சு நிற்கிறது உருவத்தில் தான் எந்திரிச்சு நிற்கிறேன், மனசளவு என்ன பண்ணிட்டு இருக்கணும்னா உட்காந்து தான் இருக்கிறேன். திருந்தாத ஜென்மங்கள் சொல்லுவான் தெரியுமா. அதுக்கு டீச்சர் சொன்னார், நீங்களாம் என்ன செய்ய முடியாது, என்றைக்கு திருந்தவே மாட்டேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு, நீங்கள் பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நீங்கள் திருந்துகிற கூட்டமா திருந்தாத கூட்டமான்னு கேளுங்க. அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு. என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன சொல்ல வந்த கடைசியில்? அல்லேலூயா. இப்போ நான் சொன்னது எதுக்கு, உங்களுக்கு என்ன புரிஞ்சது இதனால்? என்ன சொல்ல புரிஞ்ச சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லணும் விட மாட்டேன், சொல்லுங்கன்னு சாயங்காலம் 6 மணி நேரம் விட மாட்டேன். என்ன சொன்னீங்க, என்ன புரிஞ்சு சொல்லுங்கள் சொல்லுங்கள். எங்கள் பாஸ்ட் அப்போ பேசக்கூடாது. இப்போ நீங்கள் மக்கள் சொல்லுங்கள், என்ன உங்களுக்கு புரிஞ்சது, என்ன புரிஞ்சது? புரிஞ்சதா புரியலையா? ஐயோ, நம்ம ஸ்கூலில் எல்லா பூரும் மக்கு பிள்ளைங்க போல, யாருமே மானம் எடுக்க மாட்டேன். என்ன சொல்லு, என்ன புரிஞ்சது? எங்கேயோ லைட்டாக இருந்துச்சு. எங்கே எப்போ வரணுமா சொல்லுங்களே. இப்போ தான் கொஞ்சம் சொல்லாமல் வேணாமா நேரமாக வரணும். எதுக்கு வரணும், எப்போ வரணும்? இன்றைக்கி செய்தி யாத்துமா கொடுக்க போகிறாங்க. நம்ம மத்தியில் அருமையான தம்பி சத்தியமூர்த்தி பிரதர். அல்லேலூயா. அவர் எங்கேருந்து வராரு தெரியுமா? இங்கே கேகே நகர்லேருந்து, ஏதோ அங்கே இருக்கிற சின்ன வீட்டில் இருந்தெல்லாம் வரல. அவர் எங்கேருந்து வராரு தெரியுமா? சொல்லுங்கள், எங்கேருந்து வராரு? கோயம்புத்தூரில் எனக்கு முன்னாடி இருக்கிறார். எத்தனை ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நம்ம வீடு எங்கெங்கே இருக்குது? எங்கெங்கே இருக்குது? ஒட்டஞ்சத்திரத்தில். நம்ம வீடு எங்கே இருக்குது? ஒட்டஞ்சத்திரத்துக்குள்ளே இருக்குது. எப்போ வரோம்? ஆராதனை முடிஞ்சு தான். ஒரு சிலர் நைட் டியூட்டி பார்த்துட்டு அவங்க லேட்டாக வராங்கன்னா ஓகே. நம்ம சர்ச் இங்கே இருங்க, ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளின்னு வச்சுக்கிங்களேன். நீ என்ன ஒரு நிமிஷம், நீங்கள் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதனையில் ஜெபிக்கலை அப்படின்னா உனக்கு என்றைக்கு விடுதலை வரவே வராது. பிசாசு தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆண்டு கொள்வான். நான் ஏற்கனவே ஒரு சகோதரி இடத்துல சொல்லியிருக்கிறேன். அப்படித்தானே சகோதரி? நீ உன் வீட்டில் இன்ன வரைக்கும் பிரச்சனை, இன்ன வரைக்கும் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் போராட்டம், நீ ஆராதனையில் கலந்து கொள்ளணும். ஆராதனையில் கலந்து கொள்ளலை அப்படின்னா, நான் சொல்கிறது வேணால் விளையாட்டாக இருக்கலாம், எல்லாம் கர்த்தர் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர்னை இப்படி சொன்னார், நீ இன்ன வரைக்கும் செல்ஃபோனை தூக்கிட்டு, இன்ன வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிற புரணி பேசிக்கிட்டு, இன்ன வரைக்கும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கேலி கிண்டல் பேசிக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, அவனுடைய நிலைமை யூதாசு காரியத்தை விட மோசமாக இருக்குது. அல்லேலூயா. தெளிவாக சொல்கிறேன். ஏதோ ஒரு கஷ்டம் ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை ஓகே, வாரந்தோறும் என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு உள்ளே வரோம். நீ கர்த்தருக்கு பயப்படுறியா உள்ள உங்கள் உறவுக்கு பயப்படுறீங்களா? என்னங்க சபைக்கு வராங்க, நம்மளாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வரோம், கர்த்தருடைய கிருபையை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு சத்தியத்தை கேட்டுட்டு, சத்தியத்தை விடிய விடிய கேட்டுட்டு, சத்தியத்தில் ஆண்டவர் என்ன பேசினார் அதெல்லாம் நல்லா தான் பேசினார். எப்படி இருக்கா? சத்தியத்தில் என்ன பேசினார்ட்டா அதெல்லாம் நல்லா தான் ஆண்டவர் பேசினார். அட என்ன பேசினார் அது தெரியாது, வந்தது லேட்டு, சத்தியத்தையும் கேட்டிருக்க மாட்டோம். எதற்காக சபைக்கு வரோம்? பாஸ்டர் செல்லுக்குமார் சந்தோஷப்படுத்துவா சொல்லுங்களே. யாருங்க சந்தோஷப்படுத்த வரீங்க? கர்த்தரை சந்தோஷப்படுத்த வரீங்க. அல்லேலூயா. தேவனை சந்தோஷப்படுத்த வந்தால் சில நேரங்களில் அடிக்கும் பொழுது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டும் பொழுது அது என் தலைக்கு எப்படி இருக்குதா, எண்ணெயாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். தயவு செய்து நேரமாய் கடந்து வாங்க. அந்த எண்ணெய் உன்னை அழகுபடுத்தும். அல்லேலூயா. உன் தலைக்கு அதை என்ன அழகுபடுத்தும். ஆலோசனையாக சொல்கிறேன், சபைக்கு மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சபையை என்ன செய்வேனா அலட்சியம் பண்ணாத, தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் பண்ணாத, அசிங்கப்படுத்தாத. ஒரு பயபக்தி சர்ச்சுக்குள்ள ஒரு குடும்பம் என்றால், இத்தனை மணிக்கு என் வீட்டுக்காரம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லி திட்டுவான், சாப்பாடுனா இத்தனை மணிக்கு சாப்பிட்டு பழங்க, இத்தனை மணிக்கு உட்காந்து பழங்க, இத்தனை மணிக்கு தூங்குங்க, இத்தனை மணிக்கு எந்திரிங்க.
எனக்கு நான் ஒருவேளை அது சொல்கிறது வந்து கசப்பாக அவளுக்கு வேறு வேலை இல்லைன்னு ஒருவேளை எடுத்திருந்தா கெடுறது என் உடம்பு தான். யார் உடம்புங்க? கெட்டுப்போவது என் உடம்பு. அவன் சில காரியங்கள் சொல்லும்போது அதை நான் அனுசரித்து கேட்டுட்டு தான் அதை நான் பின்பற்றினான் என்றால் நான் வருதேன். அவளுடைய சொல்கிற கடமை சொன்னால் நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? அவள் ஃபோன் பண்ணி சொல்லுவா, வந்து சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு. ஆமே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவா. இல்லை நீ சாப்பிடு நான் சாப்பிட்றேன் அப்படின்றால் குடும்பத்தினுடைய ஒழுங்கு அல்லங்க. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? சகோதரனை சகோதரி சொல்கிற காரியம் புரியுதா? குடும்பம் ஒழுங்கென்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு என்ன செய்கிறான்? என் மனைவி விரும்புகிறான், நான் அதை சரியாக செய்யணும். அல்லேலூயா அல்லேலூயா. சபை ஒழுங்கென்றால் நீங்கள் எல்லாம் உள்ளே இருந்தால் தான் சபை ஒழுக்கம். ஒழுக்கம் நான் திரும்ப சொல்கிறேன், ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்படி இருந்துச்சா? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா. எங்கெல்லாம் ஒழுங்கின்மை இருக்கோ அங்கே வெறுமை இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒழுக்கம் இல்லாத இடத்துல வெறுமை தான் இருக்குது. வெளி தோற்றத்துக்கு வேணால் நம்ம வேணை செஞ்சுட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒழுக்கம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். வெளியே வேணால் சொல்லிக்கலாம், மற்றவங்களிடத்துல சொல்லிக்கலாம், நாடகம் வேணால் நடிக்கலாமே தவிர கடைசியின் ஒரு காலம் வரும், அன்னைக்கு நீங்கள் யார் நான் யார் என்று அன்றைக்கு விளங்கச் செய்வார். அல்லேலூயா. இன்றே அனுகிரக நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு மனம் திரும்புங்க. யாரையும் காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் மேலே இல்லைங்க. சபைக்குள்ள ஒழுக்கத்தை கொண்டு வாருங்க. மற்ற சபையில் போய் பாருங்கள், சபை டான்னு திறந்துட்டா அத்தான் உள்ள உட்காந்துட்டு. நீங்கள்லாம் ஆந்திரா பகுதியில் வந்திருக்க, நீங்கள் வரல, நான் போயிட்டு வந்தேன். அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு மிகப்பெரிய சபை. பாஸ்ட் தான் லேட்டாக வரார், ஆனால் விசுவாசியா 8 மணிக்கு சச்சுன்னா 7:30 வந்து உள்ள உட்காந்துக்கிறாங்கயா. கோயம்புத்தூர் பட்டணத்தை போய் பாருங்கள், சென்னை பதில் காலை 5 மணிக்கெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க ஆராதனையில். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சபையில் ஒரு பாஸ்டர் அட்டன் பண்ணிவிட்டு ஆராதனை அட்டன் பண்ணிவிட்டு சொல்லிட்டு போனார், நீங்கள் எல்லாம் கோயம்புத்தூர்லையோ சென்னையிலையோ சர்ச்சு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் சர்ச்சோட நிலைமை வேறங்க அப்படின்னாங்க. அல்லேலூயா. செகுட்டு விரியன் பாம்பு என்ன செய்யும்? தன் காதை அடைச்சிட்டு படுத்துருக்கு. ஊதுறது பாம்பாட்டி எவ்வளோ வினோதமாக எத்தனை தான் மாறி மாறி ஊதுனாலும் தன் காதை அடித்து படுத்து கிடக்கிற விரியன் பாம்பு குட்டிகளைப் போல, செகுட்டு விரியன் பாம்பு குட்டிகளைப் போல. செகுட்டு விரியன் பாம்பு என்னன்னா, அதுக்கு போய் வினோதமாக ஊதுனாலும் என்ன செய்ய போகிறதில்ல, அது காதை அடைச்சிக்கும், கேட்காது. ஆனால் கட்டாயமாக அதுக்கு என்ன உண்டு? விஷம் உண்டு. கடிச்சா விசுவாசி சில பேர் கடிச்சு சில பேர் சர்ச்சவே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் ஊதர் வந்தப்பா சிகிட்டு வரையும் காதில் அடைச்சி படுத்து கிடக்கிற தப்பான்னு என்னென்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று திரும்ப நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். சபைக்கு நேரமாக கடந்து இது இந்த சபைக்கு நேரமாக வாங்கன்னு சொல்கிறது எவ்வளோ வெளிச்சம். ஏதோ கஷ்டத்தில் நைட் டியூட்டியில் பாட்டு வந்திருக்கீங்கன்னா அது ஓகே, அவங்கள விடுங்க. ஏதோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, ஆமாம் என் வீட்டுக்காரமெல்லாம் ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை நைட் டியூட்டி பாட்டு வராங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தயவு செய்து சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க சரியாக 8:30 சச்சுன்னு 8:30 வந்து பழகுங்க. ஆமாம் அல்லேலூயா. ஆராதனையில் தான் நம்மளுக்கு விடுதலை, ஆராதனையில் தான் நமக்கு சுகம், ஆராதனையில் தான் நமக்கு அற்புதம், ஆராதனையில் தான் அசைவாடுதலை தொட முடியும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். நம்ம சில அருமையான ராதாமணி அம்பர்கள் இப்போ ஒரு பாடலை பாடுவார். இன்னைக்கு பாட முடியாதா? வா இல்லை சரி, காவிய ஒரு பாடலை பாடுவார். அப்பொழுது கர்த்தர் நாம மிக்க காணிகளை பாடுவோம். வா. காணிக்கை எடுக்கணும் என்கிற சூழ்நிலை வந்ததுனால எல்லாம் சொன்னதுனால காணிக்கை நம்ம ஒரு பாடலோடு எடுக்கிறோம். இல்லை என்றால் இல்லை. இந்தா பாட்டு பக்கு தானே, இந்தா